ஈரானிலிருந்து துருக்கி நோக்கி பயணித்த A303 ரக விமானத்திற்கு நடந்தது என்ன? வழமை போலவே துருக்கி ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான A303 ரக விமானம் இரவு 10 மணியளவில் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துருக்கி நோக்கி பயணமானது. குறித்த விமானத்தில் 202 பயணிகளும் 10 விமான பணியாளர்களும் உள்ளடக்கி குறித்த விமானமானது துருக்கி நோக்கி பயணமானது. பயணத்தை தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள்ல குறித்த விமானமானது தன்னுடைய சில்லு பகுதியை உள்ளிருக்க முடியாதொரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் போது அவசரமாக குறித்த விமானத்தினை தரையிறக்க முடியாதொரு நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் குறித்த விமானத்தில் 8.5 மணி நேர பயணத்திற்கு தேவையான அதிகளவிலான எரிபொருள் காணப்படுகிறது. குறித்த எரிபொருளுடன் விமானத்தை தரையிறக்கும் பொழுது ஏதேனும் விபத்து ஏற்படுமாக இருந்தால் அது பாரியதொரு சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் விமானியினால் குறித்த விமானத்தை தரையிறக்குவதற்காக குறித்த எரிபொருளினை குறைக்க வேண்டியதொரு தேவை ஏற்பட்டுள்ளது. A303 ரக விமானத்தில் இவ்வாறானதொரு அவசர கால நிலையின் போது குறித்த எரிபொருளினை வெளியேற்றுவதற்கான பொறிமுறைகள் இல்லை. இதன் போது விமானி குறித்த விமானத்தை 6000 அடி உயரத்திற்கு உயர்த்தி 160 நோட்டிஸ் வேகத்தில் 32 தடவைகள் சிலாபம் பகுதியில் வானை நோக்கி வட்டமிட்டுள்ளது. இதன் போது எரிபொருளானது குறைந்ததன் பின்னர் குறித்த விமானமானது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பான முறையில் அவசரமாக தரையிறங்கப்பட்டது.